இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாங்கள் தேவன் எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை குறித்து கவனிக்கப் போகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்திலே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லித்தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் கெட்டு போகாதபடி வாழ்வதற்கு எப்படி முடியும் என்று சொல்லி. ஆம், நாங்கள் பல நிலைகளில் கெட்டு காணப்படுகிறோம். பலவிதமான பாவங்களை செய்கிறவர்களாயிருக்கிறோம். விபச்சார பாவம், வீசித்தனத்தின் பாவங்கள், ஒருவனுடைய மனைவி நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே பலரோடு தொடர்புகளை வைத்துக் கொள்கிறோம். ஒருவருக்கும் தெரியாதென்று சொல்லி இந்த காரியங்களை ரகசியமாய் செய்து கொண்டு வரலாம். தாய் தகப்பனுக்கு தெரியாமல் பாவங்களை செய்யலாம். சமுதாயத்தில் தெரியாமல் ரகசியமாய் செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நாங்கள் கெட்டு போய் இருப்போமே, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அதிலிருந்து வருகிற வேதனைகள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களோட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்த பாவம் உங்கள் உள்ளத்தை உடைக்கிறது. யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறீர்கள். யாருக்கும் தெரியாமல் அந்த பாவத்தில் பிரிந்து விடுதலை பெறுவதற்காக குடித்து வெறித்து, ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருந்து அழுது கொண்டு இருக்கலாம். உங்கள்ட அழுகை நிமித்தமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. அதுக்கு வர வேண்டுமே, ஆனால் பிரச்சனையிலிருந்து அந்த பாவ பிடியிலிருந்து வெளியில் வர வேண்டுமே, ஆனால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட அவருடைய நாமத்தினாலே நாங்கள் வெளியே வர முடியும். நீங்கள் நினைக்கலாம், எப்படி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நான் புறஜாதி மதத்தை சேர்ந்தவன், நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு இந்து பக்தியுடையவன், நான் ஒரு சீக்கியன், நான் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவன் நினைக்கலாம். நீங்கள் எந்த மதத்தினர் சேர்ந்தால் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் படுற பாடுகளிலிருந்து வெளியே வருவதற்கு அவர் உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்னவென்றால், உங்களோட பிரச்சனை நேரத்திலே நீங்கள் படுற கஷ்டங்களிலிருந்து வெளியே வர வேண்டுமே, ஆனால் இயேசு கிறிஸ்துவே என்னை விடுதலை செய்யும் என்று சொல்லி அவர் பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்து எங்கள் வாழ்க்கையில் கெட்டு கிடக்கிற வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை செய்யக்கூடியவராயிருக்கிறார். அருமையான சகோதரியே, நீ பலரோடு தொடர்புகளை வைத்து கொண்டு இருக்கிறாய். இந்த விபச்சார பாவம் ஒரு நாள் உன்னை இருளில் தள்ளிவிடும். நீ முடிவில்லாத ஒரு வேதனைக்கு நேராய் கடந்து செல்ல நேரிடும். அதனால் இன்றைய நாளிலே நீ மனம் திரும்ப வேண்டும். உண்ட வாழ்க்கையில் அவர் விடுதலை செய்ய விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நீ எந்த பெரிய பாவத்தில் சிக்கியிருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு விபச்சாரியை கையுமையுமாய் பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறிய கடவன் என்று சொல்லி எல்லாரும் ஓடிவிட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மகளை ஏற்றுக்கொண்டு, இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார். இந்த நாளில் நீ சிக்கியிருக்கிற பாவம் அது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீ நினைக்கலாம், தற்கொலை செய்து கொண்டால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்துவிடும் என்று. தற்கொலை செய்வது ஒரு முடிவல்ல, அது ஒரு வேதனைக்கு ஒரு ஆரம்ப படியாக இருக்கிறது. நீ தற்கொலை செய்வாயானால் நீ நித்திய நரகம் என்று சொல்லப்படுகிற அந்த பாதாளத்தில் பங்கடைவாய். இயேசு கிறிஸ்துவோ எங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை எடுக்கும் பொழுது நான் பல பாவங்களை செய்த ஒரு மனிதன். உலகத்திலே நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி, குடித்து வெறித்து, சினிமா பார்த்து, பலவிதமான பாவங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டு வந்தேன்.
கடைசியாக என் வாழ்க்கையில் இதிலிருந்து வெளியே வர முடியாத நிமித்தமாய் என் வாழ்க்கையில் பிணையான தீமைகளை செய்வதற்கு தந்திரமான காரியங்களில் ஈடுபட்டேன். கடைசியாக என் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல வழிகளிலே நான் ஈடுபட்டேன். இவ்விதமான பிணையான தீர்மானங்களை முடிவெடுப்பதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளிலே ஒரு கிறிஸ்தவ கூட்டம் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதிலே ஒரு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு தேவ ஊழியர் வந்திருந்தார். அவர் பெயர் சகோதரர் எபனேசர் போல் அவர்கள், திருச்சியை சேர்ந்தவர். அப்பொழுது அந்த இடத்திலே அம்மா சொன்னார்கள், நீ போய் அதில் கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு வா என்று சொல்லி நிம்மதிக்காக அந்த இடத்துல சென்றேன். அப்பொழுது அந்த சகோதரன் ரகசிய பாவங்களை சுட்டி காட்டி, உண்ட வாழ்க்கையில் இதிலிருந்து விடுதலை வர வேண்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி வருவாயானால் விடுதலை பெறுவாய் என்று சொல்லி கொடுத்தார். அன்றைய நாள் நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கொடிய பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷன், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்த பொழுது என் வாழ்க்கை கெட்டு போகாதபடி இருப்பதற்காக அந்த வசனம் சொல்லியிருக்கிறபடி ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி குமாரனான இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பினார் என்ற வசனத்தின்படி என் வாழ்க்கையில் அவர் விடுதலை செய்தார். இம்மட்டுமா என்னை நடத்தி வருகிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ எவ்வளவு பெரிய வேதனையோடு இருந்தாலும் பரவாயில்லை. நீ ஏன் தனிமையில் அழுது கொண்டு இருக்கிறாய்? ஏன் யாரும் என்னை புரிந்து கொள்கிறாய் என்று யோசித்து கொண்டு இருக்கிறாய்? நீ ஒரு அனாதையை போல இருக்கிறாய். யாரும் உனக்கு உதவி செய்ய முயற்சி எடுப்பது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாளில் உன்னை தாழ்த்தி, இயேசு கிறிஸ்துவே, நான் ஒரு இஸ்லாமிய மகன், நான் ஒரு பௌத்த மகன், நான் ஒரு சீக்கிய மகன், நான் ஒரு இந்து மகன் என்று சொல்லி நீ அறிக்கையோட அவசியம் கிடையாது. உண்ட வேதனைகளை அறிந்திருக்கிறார். நீ பிரச்சனையிலிருந்து வர வெளியே முயற்சி எடுக்கும் பொழுது அவர் உனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உண்ட வாழ்க்கையில் இருள் நீங்கி போகும். நீ பூமியிலே சமாதானமாக இருக்க முடியும். உனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ ஒருவேளை குடித்து வெறித்து பணத்தை எல்லாம் வீணாக்கி கொண்டு இருக்கலாம். நீ இப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நாள் முடிவு வரும். அது நரகமாய் போய்விடும். அதனால் அருமையான சகோதரனே, கேட்கிற சகோதரனே, என்னுடைய சாட்சி உண்மை நிறைந்தது. நான் பொய் சொல்வது நிமித்தமாக எனக்கு பணம் கிடைக்காது. பொய் சொல்வது நிமித்தமாக எனக்கு எந்த ஒரு காரியம் நடைபெறாது. உன்னுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பூமியிலே உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இதை செய்தியாக கொடுக்கிறேன். நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில் காணப்பட்டாலும், ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம். கடனானது உன்னை கொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடன் வந்து மிகுந்த வேதனை நிறைந்ததாக இருக்கும். கடன்காரன் உன்னை தொல்லைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். குடும்பமாய் நீங்கள் இறந்து போகும் என்று சொல்லி நீ தீர்மானம் எடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்னுடைய கடன் பிரச்சனைக்கு உதவி செய்யும் என்று சொல்வாயானால் அவர் உனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ ஏன் வருடம் முழுவதும் அழுது கொண்டு இருக்க வேண்டும்? ஏன் நீ தனிமையாக இருந்து கவலையோடு வாழ வேண்டும்? ஏன் இவ்வளவு நாள் நீ இந்த பாடுகளோடு தொடர்ந்து வாழ வேண்டுமா? நீயும் நிம்மதியாய் பூமியில் வாழ வேண்டுமே ஆனால் நாளில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிவா. அவர் உனக்கு உதவி செய்வார். அவருக்கு காணிக்கை கொடுக்க தேவையில்லை. மெழுகு திரி பற்ற வைக்க தேவையில்லை. ஒரு சிலுவையோ ஒரு படத்தையோ மாட்ட தேவையில்லை. அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வமாய் இயேசு கிறிஸ்து உனக்கு இன்றைய நாளில் உதவி செய்வார். அவரை தேடி வா. நீ அழுது கொண்டிராதே. நீ அழுவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, படைக்கப்பட்டவள் அல்ல. நீ பூமியில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். இன்றைய நாள் உன்னை தாழ்த்தி நீ இருக்கிற இடத்திலிருந்து இதை பார்க்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை எனக்கும் நிம்மதியை தாரும் என்று ஜெயிப்பாயானால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் விடுதலை இப்பொழுது உணர்வாய். நான் ஒரு சிறு ஜெபத்தை செய்கிறேன். பரிசுத்தம் மகத்துவம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான மகளுக்காக மகனுக்காக ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகளாக இருந்தாலும்
அதிலிருந்து நீர் இப்பொழுது விடுதலை செய்யக்கூடியவராயிருக்கிறீர். குமாரன் உங்களை விடுதலை செய்தால் மெய்யாகவே விடுதலையாவென்று சொல்லியிருக்கிறபடி இந்த நாளில் விடுவிக்கப்பட கிருபை செய்தல்லும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.